Hi, this is Kribakaran Rajendran. Welcome to another video series with Grow. Usually, நம்ம every week Grow மூலமா நிறைய ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ், நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அபவுட் ஸ்கேல்பிங் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்கேல்பிங்னா என்ன, எப்படி ஸ்கேல்பிங் பண்ணலாம், ஸ்கேல்பிங்கோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி எப்படி ஸ்கேல்பிங் மூலிமா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் வித் லீஸ்ட் ரிஸ்க், அதுதான் இந்த ஓவரால் வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு பிரச்சனை என்னென்னா they'll be ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும், இல்லைனா மேபி காலேஜாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டைம் கன்ஸ்டன்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். லைக் த்ரூ அவுட் த டே 9 o'clock3 o'clock வரைக்கும் மானிட்டர் பார்த்துட்டே அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. பட் சில பேருக்கு வந்து ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும், சில பேருக்கு வந்து மார்னிங் டைம் இருக்கும், சில பேருக்கு வந்து ஈவினிங் டைம் தான் இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு கண்டினியூஸாக த்ரூ அவுட் த டே உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது, உட்காந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஸ்கேல்பிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடுவீங்க. ஸோ த்ரூ அவுட் த டே நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்லை. உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், 2 or 3 ட்ரேட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட் டே உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல்பிங்னா மெயினாகவே சின்ன சின்ன ப்ராஃபிட்டோட நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுவோம். ஸோ பெரிய ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படாமல் சின்ன ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுவோம். அண்ட் அதேமாதிரி கம்மியான டைம் ஃப்ரேம், வித்தின் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 1 minute, 5 minute, 10 minutesக்குள்ளேயே உங்களோட ஹோல் ட்ரேடே முடிஞ்சிடும். ஸோ அப்படி முடியும் போது உங்களுக்கு ஆம்பிள் ஆஃப் டைம் நிறைய மிச்சம் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட டே ஜாப்லையோ இல்லை காலேஜ் ஒர்க்லையோ இல்லை பிஸ்னஸ்லையோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா பெரிய செட்டப்லாம் இல்லை, ஒரு சிம்பிளிஃபைட் செட்டப் மூலியமாகவே இந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கேல்பிங்க்கு மெயினாக என்ன வேணும்னா பொறுமை தான் வேணும். ஏன்னா நீங்கள் எனி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்தவனே போய் ட்ரேட் பண்ணாமல் உங்களோட செட்டப் ஃபார்மேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்படி அந்த ஒரு கொக்கு மீனுக்காக கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக அது வரும்போது எடுத்து சாப்பிடுதோ, அதே மாதிரி தான் ஸ்கேல்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அந்த செட்டப் ரெடியாக இருக்கோ அப்போ யூ ஹேவ் டு கெட் இன் இமீடியட்லி. அண்ட் உங்களோட டார்கெட் வந்தோடனே இமீடியட்டாக வெளியே வந்துடணும். ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் எனி லாஸஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக அந்த லாஸஸை கட் ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும். இல்லை இந்த லாஸஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிகவர் ஆயிரும் நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1 week எடுத்த ஒரு ஸ்கேல்பிங் ப்ராஃபிட் 1 dayல போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலோடு நீங்கள் இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது அது டெஃபினட்டாகவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஓவராலாக எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் பை சிக்னல் வந்தால் மட்டும் நம்ம பை பண்ண போகிறோம், எப்படி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் செல் சிக்னல் வந்தால் மட்டும் நம்ம செல் பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ we'll see what are the rules of this specific trading strategy. ஸோ மொத்தம் இதில் 4 இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ வித்தின் திஸ் 4 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் இன்ஸ்டெட் ஆஃப் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பதிலாக எக்கனாஷி கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஓவரால் நாய்ஸ் ரிடக்ஷன் அதிகமாகவே கம்மியாகிடும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ஆகும்போது ஒரு க்ரீன் கேண்டில், டவுன் ஆகும்போது ரெட் கேண்டில், இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்கும்போது நிறைய க்ரீன் கேண்டில்ஸ் அண்ட் ரெட் கேண்டில்ஸ் உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எக்கனாஷி கேண்டில் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஓவரால் ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மெயினாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எக்கனாஷி யூஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் திங் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா 200 day மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் 200 day மூவிங் ஆவரேஜ் ஒரு லாங்கர் ட்ரேட் டியூரேஷனுக்கு ஓகே. பட் ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது நம்ம ஓவரால் இண்டிகேட்டர்ஸோட டியூரேஷன் இல்லை ஓவரால் மூவிங் ஆவரேஜோட டியூரேஷன் கம்மி பண்ணுறது பெட்டர். ஸோ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 50 days மூவிங் ஆவரேஜ். அது செகண்ட் இண்டிகேட்டர். அண்ட் தேர்ட் இண்டிகேட்டர் RSI இண்டிகேட்டர். ஸோ யூஸ்வலாக RSI இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஓவர் பாட், ஓவர் சோல்ட் ஜோன் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் நம்ம அதை டோட்டலாகவே வேரி பண்ணி டிஃப்ரெண்ட்டான மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த RSI இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி நம்ம இந்த ட்ரேடிங் ரூல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் தென் ஃபைனலி பேரபோலிக் SAR அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா கோயிங் லாங் அண்ட் கோயிங் ஷார்ட், எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்றதை இந்த பேரபோலிக் SAR யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம காம்பினேஷனாக இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 4 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓவரால் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேம். ஸோ 5 minutes 15 minutesல இல்லாமல் ரொம்ப கம்மி டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்றதுனால we have to get in and get out very quickly. ஸோ 3 minutes டைம் ஃப்ரேம் தான் ஒரு ஐடியல் டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் முதல்ல காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் க்ரோவில் எனி சார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிக்ஸான் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை ஓவராலாக இப்போ ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில் மாறி மாறி இருக்குது. பட் கிளியர் ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கேண்டில் இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரம் கேண்டில் அப்படின்றதுக்கு பதிலாக எக்கினாஷிக்கு மாற்றிடும். ஸோ இப்போ மாற்றிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஆல்மோஸ்ட் கிளியர் அப் ட்ரெண்டாக இருக்கு இல்லையா. பட் இது அப்படியே நம்ம கேண்டிலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஓவரால் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு கிளியர் அப் ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எக்னாஷி மூவ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போது ஓவரால் ட்ரெண்ட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்னாஷி மூவ் ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வி ஹேவ் டு ஆட் 1 by 1 எவ்ரி இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ மூவிங் ஆவரேஜ் நார்மல் மூவிங் ஆவரேஜ்னு டைப் பண்ணாலே அதில் இண்டிகேட்டர் வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டா டிஃபால்ட்டாக ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன் வரும். அதில் இந்த இடத்துல போய்ட்டு செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஓவரால் மூவிங் ஆவரேஜோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9க்கு பதிலாக 50 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் போட்டிங்கன்னா ஓவரால் லைன் இப்படி வரும். ஸோ இன்னும் லைனோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்டைலில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி அதை டார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓவரால் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போது எப்பப்பெல்லாம் இந்த லைனுக்கு மேலே இருக்கோ நம்ம லாங் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்போம். இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் லாங் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுப்போம். இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் மட்டும்தான் ஷார்ட் ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ ஓவரால் ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எக்கினாஷி அண்ட் தென் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி நம்ம லாங் போகிறோமா ஷார்ட் போகிறோமா ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா RSI. ஸோ RSI பார்த்தீங்கன்னா நார்மல் RSI இண்டிகேட்டர். ஸோ RSI பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப் இண்டிகேட்டர் லோவர் லெவல்ஸ், அப்பர் லெவல்ஸ், லோவர் லெவல்ஸ், ஓவர் பாட் ஓவர் சோல்டுன்னு இருக்கும். நம்ம அது எதுவுமே வேண்டாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு என்ன வேணும்னா ஒரே ஒரு லெவல் மட்டும்தான். ஸோ அது என்னென்னா லெவல் 50. ஸோ மற்ற எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த லெவல் 50க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம 50 லெவல்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா லாங் ட்ரேட்ஸ், இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறது ஷார்ட் ட்ரேட் எடுப்போம். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த லெவல் கீழே இருக்கோ அப்போ மட்டும் ஷார்ட் ட்ரேட், எப்பப்பெல்லாம் இந்த லெவலுக்கு மேலே இருக்கோ அப்போ மட்டும் லாங் ட்ரேட். ஸோ ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லாங்காக ஷார்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம RSI ஆட் பண்ணிவிட்டு அதில் அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த 50 லிமிட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். 50 above 50 below அவ்வளோதான். அண்ட் தென் தேர்ட் இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரபோலிக் SAR. நீங்கள் பேரபோலிக் SARன்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இதில் இந்த SAR இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ இந்த டாட்ஸாக இருக்கு இல்லையா, அதுதான் அந்த SAR இண்டிகேட்டர். அதை இன்னும் கிளியராக தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே லைன் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை, நீங்கள் உங்களோட ஓன் கலரை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அப்பர் டாட் அண்ட் லோவர் டாட் அதுதான் பேரபோலிக் SAR. அந்த SAR யூஸ் பண்ணி தான் நம்ம ஓவராலாக ஷார்ட் போகிறதா இல்லை லாங் போகிறதான்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஏரியா வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கிராஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற பிளாட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விசிபிளாக இருக்காது. ஸோ பெட்டர் யூஸ் கிராஸ் அண்ட் தென் கிளிக் ஓகே. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த டவுன் ட்ரெண்ட் பேரபோலிக் SAR வருது we have to go short. எப்பப்பெல்லாம் இந்த லாங் கீழே இப்படி மேலே கீழே வருதோ, கேண்டலுக்கு கீழே வருதோ அது you have to go long. ஸோ கேண்டலுக்கு மேலே இருந்தால் இட் இஸ் ஷார்ட் சிக்னல், கேண்டலுக்கு கீழே இந்த ஸ்டார்ஸ் இருந்தால் அது லாங் சிக்னல். ஸோ ஃபஸ்ட்டு நான் சிக்னல் என்ன ரூல்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா ஹவு டு ஆட் ஆல் தீஸ் இண்டிகேட்டர்ஸ் டு சார்ட்ஸ். ஸோ சார்ட்டில் ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரூல்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்சன் சார்ட். அதில் லாஸ்ட் ஃப்ரைடேவோட சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 24th அன்றைக்கி மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேலேயே அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் பேரபோலிக் இண்டிகேட்டர் SAR பையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம், ஃப்ரெஷ்ஷாக வர சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா எப்பப்பெல்லாம் இந்த பேரபோலிக் SAR கேண்டில் கீழே இந்த ஸ்டார் வருதோ அப்போ தான் we have to go long. கேண்டிலுக்கு மேலே வந்ததுன்னா we have to go short. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்கணும், அதே மாதிரி அந்த கேண்டில் கீழே இந்த ஸ்டார் வந்திருக்கணும். செகண்ட் அதே மாதிரி ஷார்ட் போனோன்னா அந்த கேண்டிலுக்கு மேலே இந்த ஸ்டார் வந்திருக்கணும் அண்ட் ரெட் கேண்டிலாக இருக்கணும். அது ஃபஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் வந்து நம்ம லாங் போகும்போது அந்த கேண்டில் வந்து இந்த 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்கணும். 50 மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் நம்ம லாங் எடுக்க மாட்டோம். எப்பப்பெல்லாம் 50 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கோ அப்போ மட்டும்தான் லாங் எடுப்போம். கீழே இருந்ததுன்னா நம்ம லாங் எடுக்கவே மாட்டோம். அண்ட் அதே மாதிரி RSI இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 50 லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் இருக்கணும் லாங் ட்ரேட்ஸுக்கு. ஷார்ட் ட்ரேட்ஸ்க்கு அதுக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி நம்ம மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கோ அப்போ தான் நம்ம ஷார்ட் எடுப்போம், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் லாங் எடுப்போம். ஸோ அன்றைக்கி டே எக்ஸாம்பிளுக்கு படி நம்ம ஃபார் அன் எக்ஸாம்பிள் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்போ ஃபஸ்ட்டு
parabolic SAR buy to sell, sell to buy மாறுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பையில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் ஃபுல்லாகவே நேற்றுலேருந்தே ப்ரீவியஸ் டேலேருந்தே பையில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரெஷ் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிக்னல் வந்திருக்கு which is to initiate short. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட் எடுப்போமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஏன்னா அது ரெட் கேண்டிலாகவே இருந்தால் கூட இந்த parabolic SAR மேலே ஸ்டார்னு வந்துட்டால் கூட which is giving a short signal, நம்மளோட எல்லா ரூல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகாதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரூலு ரெட் கேண்டிலாக இருக்குது, parabolic SAR மேலே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் ஓகே. செகண்ட் சிக்னல் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் தான் ஷார்ட் எடுப்போம், மேலே இருந்தால் எடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஸோ செகண்ட் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகல. அண்ட் தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா RSI இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் அது 50க்கு கீழே இருந்தால் தான் நம்ம ஷார்ட் எடுப்போம், மேலே இருந்தால் ஷார்ட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இருந்தோம். ஸோ ஈவன் தோ ஒரே ஒரு ரூல் ஷார்ட் கொடுத்தா கூட பாக்கி இருக்கிற 3 இண்டிகேட்டர் வந்து ஷார்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிற வரைக்கும் லாங் ட்ரேட் தான். ஸோ த்ரூ அவுட் தி டே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ லாங் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ லாங் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock. ஸோ நம்ம 3 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 10 o'clock parabolic SAR பை சிக்னல் இனிஷியேட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் கீழே அந்த ஸ்டார் வந்திருக்கு. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான் இருக்குது. அதே மாதிரி RSIயும் பார்த்தீங்கன்னா அந்த 50 லெவல்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸுமே பைன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பை சிக்னல் ஆன் தட் டே பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ அதுதான் நம்மளோட பை சிக்னல் which is approximately around 2711 அந்த டைமில் பை பண்ணியிருப்போம். ஸோ அது அப்படியே மார்க்கெட் மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ 10:03க்கு வாங்கி பார்த்தீங்கன்னா 10:30 10:40 இந்த இடத்துல தான் ரெட் சிக்னலில் மாறி இந்த இடத்துல தான் நமக்கு ஷார்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் 2725க்கு விற்றுருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. ஸோ நம்மளோட என்ட்ரி சிக்னல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். எக்ஸிட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் எப்போ parabolic SAR ஃப்ரம் பை டு செல்லாக மாறுதோ அப்போ எக்ஸிட் பண்ணிவிடும். அதே மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பை சிக்னலுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பை சிக்னல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 11:20க்கு வந்திருக்கு. ஸோ 11:20க்கு பார்த்தீங்கன்னா parabolic SAR பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஏன்னா கேண்டில் க்ரீனாக இருக்குது, கேண்டில் கீழே அந்த ஸ்டார் வந்திருக்கு. அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. அண்ட் RSIயும் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு. ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த இடத்துல நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஹோல்ட் இட். ஸோ 2723க்கு பை பண்ணி நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்டாக் மேலே போகுது. இந்த இடத்துல எக்ஸிட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்போ parabolic SARோட சிக்னல் மாறுதோ, பை டு செல் மாறுதோ அந்த இடத்துல எக்ஸிட். ஸோ நம்ம இங்கே வாங்கியிருப்போம் which is 2720க்கு வாங்கியிருப்போம். வாங்கிட்டு இந்த இடத்துல 2756. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 rupees ப்ராஃபிட் இன் திஸ் ஒன் ட்ரேட். ஏன்னா எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி parabolic SAR மாறிடுச்சுனாலே போதும், நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் சிக்னல் எடுக்கணும்னா மட்டும்தான் எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ எக்ஸிட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கண்டிஷன் which is மெயின்லி parabolic SAR அது எப்போ எக்ஸிட் அப்படின்னு மாறுதோ, அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுதோ, எப்போ இந்த ஸ்டார் கீழே இருந்து இந்த ஸ்டார் மேலே போகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஸோ நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் ஸ்டாக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் இதை பேங்க் நிஃப்டிக்கு கூட அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட 3 minutes சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட 3 minutes சார்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே 24th அன்றைக்கி நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் சிக்னல் இந்த இடத்துல parabolic SAR படி ஷார்ட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஷார்ட் கொடுத்தா கூட நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இது 50 day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி parabolic SAR ஷார்ட் கொடுக்கணும், 50 day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும், அதே மாதிரி RSIயும் 50 கீழே இருக்கணும். ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ அன்றைக்கி மார்னிங் கொடுத்த அந்த ஷார்ட் சிக்னல் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்போ வெயிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் பை சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல செல் சிக்னல் எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பப்போல்லாம் 50 day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கோ அப்போ நம்ம பை மட்டும்தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி 50 day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷார்ட் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் சிக்னல் வந்திருக்கும். நான் காமிக்கிறேன் இங்கே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல parabolic SAR கீழே தான் ஆல்மோஸ்ட் இங்கே ஷார்ட் கொடுத்துருக்கு. parabolic SAR 50 day மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. RSIயும் 50 கீழே இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஷார்ட் எடுத்துருப்போம் which is approximately around 40,025. ஸோ அங்கே ஷார்ட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இங்கே தான். ஸோ இங்கே ஷார்ட் பண்ணது இந்த இடத்துல parabolic SAR சிக்னல் மாறுச்சு. ஸோ அங்கே ஷார்ட், இங்கே பை பேக்.
ஸோ which is approximately 39,926. ஸோ இங்கே ஷார்ட் பண்ணி இந்த இடத்துல பைபேக் பண்ணியிருப்போம், which is almost around more than 120 points profit. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியே பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம பை பண்ணோம் இல்லையா, இது எக்ஸிட் மட்டும் தான் பண்ணியிருப்போம், புதுசாக லாங் எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடை எடுப்போம். மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் நம்ம ஷார்ட் மட்டும் தான் எடுப்போம். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்து தான் நம்ம லாங்கே போவோம். ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கீழே ஷார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பேராபோலிக் SAR பார்த்தீங்கன்னா ஷார்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஷார்ட் கொடுத்துருப்போம், பட் இங்கே ஷார்ட் கொடுத்தா கூட நம்ம இங்கே எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக நெக்ஸ்ட்டு மூணாவது கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கேண்டலுக்கு அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேராபோலிக் SARம் ஷார்ட் கொடுத்துருக்கு. RSIயும் பார்த்தீங்கன்னா 50 கீழே இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருப்போம், which is approximately around 40,000 levels. ஸோ இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக திருப்பி இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், which is approximately around 39,880. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 120 points ப்ராஃபிட். ஸோ நம்ம பெருசாக ஒரு ட்ரேட் எடுக்கலனா கூட இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் கரெக்டாக நம்ம செட்டப் ட்ரிகர் ஆகும்போது, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வெயிட் பண்ணிவிட்டு ட்ரிகர் ஆகும்போது இமீடியட்டாக உள்ளே போய்ட்டு வித்தின் ஒரு 10 to 15 minutesல பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிட்டே பண்ணிடலாம். ஸோ இந்த செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஆல் தி கண்டிஷன்ஸ் டு மீட். எப்போ கரெக்டாக அந்த எல்லா கண்டிஷன்ஸும் மீட் ஆகுதோ அப்போ உள்ளே போய்ட்டு இமீடியட்டாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸில் பை பண்ணலாமா அப்படின்னா அதுவும் பண்ணலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் 40,000 புட் ஆப்ஷன். ஸோ நான் அதே ஃப்ரைடே தான் எடுத்திருக்கேன். ஸோ 24th ஃப்ரைடே வேறு பேங்க் நிஃப்டி கீழே போகும்போது நம்ம இந்த புட் ஆப்ஷனும் ஆப்வியஸ்லி லாங் போயிருப்போம். ஸோ எந்த இடத்துலலாம் லாங் போயிருப்போம், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே தான் போயிருக்கு. ஸோ அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூ வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ் இன் க்ரீன். அண்ட் செகண்ட் திங் வந்து அது 50-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கணும். அண்ட் அதே மாதிரி பேராபோலிக் SARம் செல்ஸ் பை சிக்னல் கொடுத்துருக்கணும். அண்ட் RSIயும் 50க்கு மேலே இருக்கணும். ஸோ எப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, which is approximately around 9 o'clock 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ 9:30லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் கொடுத்தா கூட கேண்டலுக்கு கீழே ஆல்மோஸ்ட் 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதுனால நம்ம லாங் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ வி ஹேவ் டு வெயிட். ஒரு 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 280-290 வாங்கியிருப்பீங்க. அண்ட் இங்கேயே விற்றுருப்பீங்க அரௌண்ட் 300 rupees சம்திங்கில் விற்றுருப்பீங்க. ஸோ நம்ம இந்த கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேயே பண்ணால் கூட ஆல்மோஸ்ட் அது பிரேக் ஈவன் ட்ரேட் தான். ஸோ கம்ப்ளீட்டாகவே எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ சீரீஸ் ஆஃப் சின்ன ட்ரேட்ஸ் லாஸஸ் கூட ஆகலாம். ஸோ நம்ம இந்த கேண்டலில் தான் பை பண்ணுறோம். இந்த கேண்டில் பை பண்ணி நெக்ஸ்ட் இந்த பேராபோலிக் SAR எப்போ மாறுதோ அப்போ தான் நம்ம ஷார்ட் பண்ணுறோம். அனதர் எக்ஸாம்பிள் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இது வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டாப் லாஸ் நான் எடுத்தவொடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா எந்த கேண்டிலில் நீங்கள் லாங் போகிறீங்களோ அந்த கேண்டிலோட லோவை கூட நீங்கள் இனிஷியல் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த கேண்டிலில் லாங் போகிறோம்னா இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 270. ஸோ அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ 270 பிரேக்கே ஆகலை. ஸோ நம்ம பட்டன் பை பண்ணியிருப்போம். நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 290 295 இந்த லெவலில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 320 இது வரைக்கும் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 330 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 300ல் வாங்கினது 330 வரைக்கும் கூட போயிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் 10 points 20 points ப்ராஃபிட்டில் கூட எக்ஸிட் பண்ணணும்னா ஃபிக்ஸ்ட் டார்கெட்டில் இந்த டைம்லேயே கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறேன்னா கூட நீங்கள் ஸ்டில் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவீங்க. பட் அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பி நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கே விற்கிற மாதிரி பிரேக் ஈவனில் விற்றுருப்பீங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு எக்ஸிட் இன் ஃபிக்ஸட் டார்கெட்ஸ் நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லைனா எப்போ பேராபோலிக் SAR ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி உங்களுக்கு சிக்னல் மாறுதோ அப்பையும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் சிக்னல் வந்திருக்கு, நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். பட் ஷார்ட் எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி நம்ம லாங் ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ லாங் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரிகர் ஆகும்போது நம்ம we would have gone long with this put option. ஸோ அப்ராக்சிமேட்லி அதே மாதிரி 300 லெவல்ஸில் திருப்பி வாங்கியிருப்போம். ஏன்னா கேண்டில் இந்த 50-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, பேராபோலிக் SAR பை கொடுத்துருக்கு, RSIயும் 50க்கு மேலே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா செட்டப்புமே ஓகே இருந்ததுனால நம்ம இந்த 300 லெவலில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே லாங் போயிருப்பீங்க. இந்த இடத்துல தான் சிக்னல் எக்ஸிட் சிக்னல் கொடுத்துருக்கு, which is approximately around 330 rupees. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 point ப்ராஃபிட் இன் புட் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் அகைன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது அகைன் 295 வாங்கியிருப்பீங்க. அண்ட் எக்ஸிட் சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல which is approximately 340. ஸோ 290 வாங்கி 340 விற்றுருப்பீங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண உடனே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த 30 points 40 points மூவ்மெண்ட்,
அந்த மூமெண்ட்லேயே கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். எக்ஸிட் சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல், இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மூமெண்ட் இமீடியட்டாக, ஏன்னா எப்பப்போலாம் சிக்னல் வருதோ அப்பப்போலாம் ரேலி தான் வருது. இங்கே பாருங்கள், இங்கே சிக்னல் வருது, ஒரு ரேலி வருது, இங்கே ஒரு சிக்னல் வருது, ஒரு ரேலி வருது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மினிமம் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ்க்கான அப் மூவ் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே 250 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ அதுவே போதும் உங்களுக்கு. ஸோ 250 ஒரு ட்ரேடில் 250 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ எப்பப்போலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட் வருதோ நீங்கள் 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் ஸ்கேல்பிங் கூட பண்ணி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேரபோலிக் எஸ்ஏஆர் அண்ட் ஆர்எஸ்ஐ ப்ளஸ் மூவிங் எவரேஜ் ப்ளஸ் எக்னாஷி, இந்த 4 இண்டிகேட்டர் சேர்த்து ஒரு ஸ்கேல்பிங் செட்டப் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு அது எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, லைக் உங்களோட 50 டே மூவிங் ஆவரேஜும் கேண்டலுக்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் லாங் ட்ரேட்ஸ்னோ 50 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே கேண்டில் இருக்கணும், எக்கனாஷி கேண்டில் க்ரீனாக இருக்கணும், அதே மாதிரி ஆர்எஸ்ஐ லெவல் 50க்கு மேலே இருக்கணும். இது எல்லா கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது யூ ஆர் கோயிங் லாங். எப்போ இந்த லாங்கை எக்ஸிட் பண்ணுவோம், எப்போது பேராபோலிக் எஸ்ஏஆர் ரிவர்சல் ஆகுதோ அப்போ இமீடியட்டாக நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். நீங்கள் எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ட்டு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. பேராபோலிக் எஸ்ஏஆர் எப்போ மாறுதோ அப்போ இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸட் டார்கெட் யூஸ் பண்ணி கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம். 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்கன்னா ஃபியூ ருபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வரும்போது கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டலுக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேராபோலிக் எஸ்ஏஆர் எப்போ ட்ரெண்டு மாறுதோ அப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஹியூஜ் மார்ஜின் வேணும் ஆப்வியஸ்லி. ஸோ பட் ஷார்ட் செல்லிங் இல்லைனா ஷார்ட் செல்லிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரடேயில் பண்ணுறீங்கன்னா பேராபோலிக் எஸ்ஏஆர் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிருக்கணும் அண்ட் அது ரெட் கேண்டலாக இருக்கணும். மூவிங் ஆவரேஜ்க்கு 50க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். 50 மூவிங் ஆவரேஜ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்து ஒரு ஷார்ட் சிக்னல் கொடுத்தா அது வேலிட் கிடையாது. ஸோ ஷார்ட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கணும், அதே மாதிரி பேராபோலிக் எஸ்ஏஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் மேலே சிக்னல் கொடுத்துருக்கணும், அண்ட் ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த 50 கீழே இருக்கும். ஸோ அப்போ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷார்ட் சிக்னல் எடுங்க. அண்ட் ஷார்ட் சிக்னலுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸட் டார்கெட் யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பேராபோலிக் ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கேல்பிங் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணும்னா, ஸ்கேல்பிங் அப்படின்னாலே நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் எடுக்க போகிறோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்டை ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதும். அந்த டேவே நமக்கு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துரும். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கும் போது நம்ம மைண்டில் மெயினாக என்ன கன்சிடர் பண்ணணும்னா, லாஸஸ் பெருசாகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு லாஸ் நீங்கள் எடுக்க தயக்கப்பட்டு இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு லாஸ் உங்களோட எல்லா சின்ன சின்ன ப்ராஃபிட்டும் இட் வில் ஈட் அப். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி எமோஷனல் ஃப்ரீ. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் மைண்டில் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு ட்ரேட் ஸோ தட் இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்டை ஓவர் த லாங் பீரியடில் உங்களுக்கு பொட்டென்ஷியலாகவே ஹையராக இருக்கும். இல்லைனா நீங்கள் லாஸ் எடுக்க மறந்துட்டாலோ இல்லைனா ஸ்டாப் லாஸ் போட மறந்துட்டாலோ இல்லைனா நீங்கள் ஹெசிடேட் பண்ணுறீங்க, இல்லை இந்த லாஸ் எப்படி இருந்தாலும் ரிகவர் ஆயிரும், நம்ம தான் லாஸ்ட்டு 5 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டபிளாக பார்த்துட்டோம், இந்த 6 ட்ரேட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு விட்டிங்கன்னா அது பெரிய லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் வாட் எவர் த ஸ்டாப் லாஸ் அஸ் பர் ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்துருச்சா யூ ஜஸ்ட் எக்ஸிட் ஃப்ரம் தட். ஏன்னா எனிவேஸ் யூ வில் ஹேவ் மல்டிபிள் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதான் செய்யும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் எடுக்க ஹெசிடேட் பண்ணவே பண்ணாதீங்க. இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா யூ ஜஸ்ட் எக்ஸிட் ஃப்ரம் இட். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ வில் அட்ரஸ் இட். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.